ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். லாஸ்ட் வீடியோவில் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன், என்னோட அமௌண்ட்டை எந்த சேவிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. நான் எந்த ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கோல்டு ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கோல்டு ஸ்கீமில் வந்து எந்த மாதிரி மெத்தடெல்லாம் போயிட்டு இருக்குது, எந்த மாதிரி மெத்தட் இருக்குது, கோல்டு எடுக்கணும்னா நம்ம எந்த மாதிரியில் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி டிஸ்கவுண்டில் வந்து கோல்டு எடுக்கலாம், அப்படி கோல்டு சீட்டில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கவனமாக பார்க்கணும், அப்படி கஷ்டப்பட்டு எடுத்த கோல்டுனால நம்மளுக்கு என்னதான் அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். ஒரு நாட்டுக்கே கஜானா, அந்த நாட்டோட கஜானால தங்கம் இருந்தாதான் அந்த நாட்டோட பொருளாதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு நாட்டுக்கே அந்த நிலைமைனா வீட்டுக்கு சொல்லவாங்க வேணும். அப்படி பார்க்கணும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன 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 அமௌண்ட்லயாவது கோல்டை சேவ் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெஸ்ட்டு. நகையோட ரேட்டும் நகையோட மதிப்பும் சொல்லவே வேணாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்குது, அதிகமாகிட்டே தான் இருக்குது. அப்போ நம்ம மாதிரி மிடில் கிளாஸில் உள்ளவங்க எப்படி தான் நகை எடுக்கிறது? நம்மளாம் நகைக்கடை பக்கமே போகக்கூடாதா? போகிறதுக்கு வழியே இல்லையா? அப்படின்னா இந்த மாதிரி பெஸ்ட்டான ஸ்கீமை யூஸ் பண்ணி ஒரு சின்ன அமௌண்ட்டையாவது நகைக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம ஃப்யூச்சருக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நகையை வந்து நகை ஸ்கீமில் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. எல்லா கடையும் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மெத்தடு 3 டைப் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும், அவ்வளோதான். இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இதில் தான் வந்து நம்ம கோல்டு சீட்டு ஸ்கீம் இருக்கும். ஒன்று வந்து அமௌண்ட்டில் வரவு வைக்கிறது, இன்னொன்று கிராமில் வரவு வைக்கிறது, அடுத்து வந்து போனஸில் வரவு வைக்கிறது. இந்த அமௌண்ட்டில் வரவு வைக்கிறது எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு மாதமும் பணம் கட்டிக்கிட்டே இருப்போம். இவ்வளோன்னு 5000மோ 10,000மோ 2000மோ நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் போட்டுக்கிட்டே இருப்போம். அது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பெரிய அமௌண்ட்டாலும் அந்த அமௌண்ட் எப்படின்னா ஃபுல்லாக அந்த மந்த்து 11 மந்த்துக்கு ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி நம்ம கட்டியிருக்க அந்த மொத்த அமௌண்ட்டுக்கும் சேர்த்து அன்னைக்கு என்ன ரேட்டோ அதுக்கு நம்ம நகை எடுத்துக்கிறது. கிராமில் வரவு வைக்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம அன்னைக்கு நம்ம ஒரு அமௌண்ட் கட்ட போவோம் இல்லையா, அன்னைக்கு நகையோட விலை என்ன இருக்கோ அதில் வரவு வச்சுக்கிடுவாங்க. நம்ம இப்போ 5000 ரூபாய் கட்ட போகிறோம்னா அன்னைக்கு நகையோட ரேட்டுக்கு 5000 ரூபாய்க்கு எவ்வளோ நகை கிடைக்கும் அப்படிங்கிறத கிராமில் வரவு வச்சு நம்மளுக்கு என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் போனஸ், 3வது டைப் வந்து போனஸ் அப்படின்னா, நம்ம ஒரு அமௌண்ட் கட்டுவோம், அதில் அந்த நகை கடைக்காரவங்க போனஸாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஒரு அமௌண்ட்னா நம்ம கட்டுற அதே அமௌண்ட்டை அவங்க போனஸாகவும் கொடுப்பாங்க. நம்ம கட்டுற அமௌண்ட் சில கடைகளில் நம்ம கட்டுற அமௌண்ட்லேருந்து பாதி அமௌண்ட்டை தான், ஆஃப் அமௌண்ட்டை தான் போனஸாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்குது. நகைச்சீட்டு ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கடையில் வந்து 100% வந்து சேதாரம் செய்கூலி ஃப்ரீ, இல்லை டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு சொல்லிடுற இதுவும் இருக்குது. சில கடைகளில் வந்து ஹாஃப் டிஸ்கவுண்ட்டு, 50% நம்ம கட்டணும், 50% டிஸ்கவுண்ட் வந்து கடைக்காரவங்க கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம எடுக்க போகிற நகையோட சேதாரம் செய்கூலி வந்து 10%ன்னு வச்சுக்கோங்க. கடைக்காரவங்க 5% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. மீதம் உள்ள 5% வந்து நம்ம கட்டுறது மாதிரி இருக்கும். இப்போ லலிதா ஜுவல்லர்ஸ்லாம் 50% வந்து டிஸ்கவுண்ட் அவங்க கொடுத்துருவாங்க, 50 நம்ம போடணும். ப்ளஸ் வந்து போனஸ் அமௌண்ட்டும் கொடுக்குற மாதிரி ஸ்கீம் எல்லாம் இருக்குது. போனஸ் அமௌண்ட்னா நம்ம 5000 கட்டணும்னா 2500 போனஸாக அவங்க கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு ஸ்கீம் போயிட்டு இருக்குது. இன்னொரு ஸ்கீம் என்னன்னா 100% வந்து டிஸ்கவுண்ட், சேதாரம் செய்கூலி இல்லை, அப்படி ஒரு ஸ்கீம் போயிட்டு இருக்குது. ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் 18% டிஸ்கவுண்ட்ல ஒரு ஸ்கீம் போயிட்டு இருக்குது. இன்னொன்று வந்து 50%, அதாவது ஆஃப் டிஸ்கவுண்ட், அந்த மாதிரியும் போயிட்டு இருக்குது. இதில் நம்மளுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்மளுக்கு எது பெட்டராக படுதுன்னு பார்த்து அதில் ஜாயின் பண்ணி நகைச்சீட்டு போட்டு நகையை சேவ் பண்ணலாம். ஆனால் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா கடையிலையுமே ஒரே சேம் மாதிரி தாங்க. மினிமம் 3% வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பாக நம்ம கட்டி தான் ஆகணும். அது நம்ம சீட்டு போட்டாலும் சரி, அல்லது ரெடி கேஷாக போயிட்டு சீட்டு போடாமல் போய் நகை எடுத்தாலும் ஜிஎஸ்டி வந்து 3% நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்ம பார்த்தோம் இல்லையா, சில கடைகளில் வந்து 100% வந்து சேதாரம் செய்கூலி இல்லை, சில கடைகளில் 50% போடுறாங்க, சில கடைகளில் போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் பாதி அமௌண்ட் நம்ம கட்டுறதுலேருந்து பாதி அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு. அப்புறம் சிலதில் பார்த்தோம் கிராமில் வரவு வைக்கலாம், சிலது வந்து அமௌண்ட்டில் வரவு வச்சுட்டு வரலான்னு. இல்லை, எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பெஸ்ட்டானது நான் சீட்டு போடும்போது ஃபாலோ பண்ணதெல்லாம் கிராமில் தான் நான் வரவு வச்சுட்டு வந்தேன். ஏன்னா நகை விலை ஒரு நாள் குறைய போகிறதில்ல, கண்டிப்பாக அடுத்தடுத்து கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கனால நம்ம
அன்னன்னைக்கு கட்டுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிராம்ல வர வைக்கிறது நல்லது. அதே மாதிரி எதுல வந்து நம்ம சேதாரம் செய்கூலியில தான் நம்ம அதிகமா காசு கொடுப்போம். நம்ம அமௌண்ட் வந்து அதிகமா போறது வந்து சேதாரம் செய்கூலியில தான். ஸோ வந்து அதுக்கு ஏற்றது மாதிரி பிளானை பார்த்து நம்ம கோல்டு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணும் போது அதுக்கு ஏற்றது மாதிரி பிளான் போட்டுக்கிறது நல்லது. நம்மளுக்கு சேதாரம் செய்கூலி எது 100% ஃப்ரீயா கிடைக்குதோ அதுல போட்டுக்கலாம். இப்போ 18% ஜிஆர்டி எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, மோஸ்ட்லி வந்து நம்ம 18%க்குள்ள நகை எடுத்துருவோம். இந்த ஆன்டிக் ஜுவல்லர்ஸ் அது மாதிரி உள்ளதான் 20 மேல போகும். அதனால நம்ம 18% கொடுக்கறதுக்குள்ளேயே நம்மளுக்கு நகை வந்துடும். இப்போ வந்து நம்ம கோல்டு ஸ்கீம் ஜாயின் பண்றோம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது வந்து எந்த கடையிலடா டிஸ்கவுண்ட் இருக்கும், எந்த கடையில வேஸ்டேஜ் கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து சீட்டு போட போறோம். சீட்டுல வந்து ஆல்ரெடி வந்து சேதாரம் செய்கூலி ஃபுல் டிஸ்கவுண்ட்லயும் இருக்கும் அல்லது 50ல இருக்கும். அதனால நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் நல்ல கடையா, கோல்டு குவாலிட்டியா இருக்குமா அதை மட்டும் பார்த்தா போதுமே தவிர ஆஃபர் கிடைக்குமா அல்லது இது சேதாரம் செய்கூலி வந்து கம்மியான பர்சன்டேஜ்ல இருக்குமா அப்படிலாம் வந்து பார்க்க தேவையில்லை. ஸோ நான் அடுத்த வீடியோவில் வேணா வந்து வேற கடைங்களுக்கு கம்பேரிஷன் அது மாதிரி வந்து வீடியோ அப்லோட் பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கோல்டு சீட்ல ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு எடுத்து வச்சுக்கிறது, அதுவுமே வந்து நம்ம அடுத்த நம்ம பிளான் ஒரு இடம் வாங்கும் போதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம போட்டுக்குருவோம். ஸோ டிசைன்லாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ரெண்டாவது வந்து சிலவங்க பெண் குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பெண் குழந்தைங்களுக்கு சேர்க்கணும்னு நினைச்சிட்டு கோல்டு சீட்டு போடுவாங்க. அவங்கெல்லாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, சின்ன சில கடைகள்ல வந்து டிசைன் கம்மியா இருக்கும். கம்மியா ஒரு 4 செயின் எடுத்து போட்டுட்டு இதுல செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கோல்டு சீட் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் எல்லாம் இருக்குதா, இந்த இந்த கடை நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு நம்பகமான கடையில சீட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருசா வந்து கோல்டு சீட்டை ஜாயின் பண்ற முன்னாடி தான் கடை நம்பகமான கடையா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன் எல்லாம் இருக்குதா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் கோல்டு சீட்டு முடிகிற ஸ்டேஜ்ல ஒன்றும் இல்லை, கோல்டு நம்ம எடுத்துட்டு வர கோல்டோட பியூரிட்டி மட்டும் செக் பண்ணிக்கிட்டா போதும், அவ்வளவுதான். கோல்டு சரி கோல்டு எடுத்தாச்சு. கோல்டு என்னதான் அப்படி அட்வான்டேஜ், கோல்டு 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 சேவிங்ஸ்ங்கிறாங்களே, சீட்டு கட்டுறாங்களே அப்படின்னா அதுல என்னதான் அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ ஒரு நம்ம இடமா வாங்கி போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு அர்ஜென்ட்னா வந்து கண்டிப்பா ஒரு டைம் எடுத்துக்கிறோம் அதை சேல் பண்றதுக்கு இருக்கும். ஆனா நம்ம கையில கோல்டா வச்சிருக்கிறது வந்து ஒரு பணமா வச்சிருக்க மாதிரிதான். ஒரு போய் கொடுத்தோம்னா ஒரு 1/2 hourல பணம் கிடைச்சிரும் கையில. ஸோ வந்து நம்ம அதை கோல்டை வந்து பணமா மாத்துற வேலையும் ரொம்ப நம்மளுக்கு ஈஸி. ரெண்டாவது என்னன்னா, இப்ப நம்மகிட்ட ஒரு 3000 தான் இருக்கு அப்படின்னா லேண்ட் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா. இப்ப 3000 தான் இருக்குன்னா அந்த 3000க்கு உள்ள ஒரு கோல்டு நம்மளால வாங்கிக்க முடியும். ஸோ கோல்டு வந்து பணக்காரில இருந்து கீழே உள்ளவங்க வரைக்கும் வாங்குறதுக்கு அளவுல தான் இப்போதைக்கு ரேட்டு கூட போயிட்டு இருக்குது. நான் சொல்றது ஒரு 3000 இருந்தாலும் அதுக்கு ஏற்ற கோல்டு வாங்கிக்கிறலாம். அதனாலதான் ஒரு கோல்டுல இந்த மாதிரி அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது. கோல்டு மட்டும் நம்ம கையில இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு பலசாலி ஒரு பலமான ஒரு ஆளு நம்ம கூட இருக்கிற ஒரு தன்னம்பிக்கை நம்மளுக்கு தானா வரும். இப்ப கோல்டுல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா அது கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு அமௌண்ட் நம்ம கையில பல்கா பெரிய அமௌண்ட் இருக்குன்னா கண்டிப்பா லேண்ட்லயே இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் ஒரு பெரிய 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 சேவிங்ஸ் தான். ஏன்னா வந்து லேண்ட் வாங்கி போட்டோம்னா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அது ஒரு நல்ல ரேட்டுக்கே போகும். ஆனா நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுக்கு மொத்தமா ஒரு அமௌண்ட்டுக்கு எங்கே போவோம், முடியாதுல்ல. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிராமா சேர்த்து வச்சு அதை ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ரெடி பண்ணி அந்த நகை மூலியமா ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம லேண்ட் வாங்குற நிலைமையா இருக்கு. இப்போ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கெல்லாம் ஒரு ஒரு நகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அது ஒரு பல்கான நகையை வந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு அதை வந்து அடகு வச்சோ அல்லது ஏதோ பண்ணிதான் லேண்ட்ல போடுற மாதிரி இருக்குது. லேண்ட்ல போட்டு லேண்டோட டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்குது. நானும் அந்த மாதிரி தான் பண்ணேன். லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்திருப்பேன், என்னோட கோல்டு சேவிங்ஸ் வந்து எனக்கு வந்து லேண்ட் வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் ரொம்பவே கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து என்னோட நீங்க என்ன மெத்தடில் இப்போ நகை எடுத்தீங்க இல்லையா, நீங்க தாலி செயின் எடுத்தீங்க இல்லையா, நீங்க என்ன மெத்தடில் நீங்க கட்டுனீங்க நகை, அந்த நகையோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் அதையும் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அந்த வீடியோலாம் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.